ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் கேக் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். நோ எக், நோ சோடா, நோ ஆயில், நோ கீ, நோ பட்டர் எதுவுமே இல்லாமல் நாங்கள் சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு, அப்புறம் அதிலே 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் சர்க்கரையை வந்து அடுப்பு மேலே வச்சு கரைய வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு கரைய வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு நார்மலாக கரைஞ்சா போதும். இந்த அளவுக்கு ஜீரா ரெடி ஆயிடணும். நார்மலாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நான் போட்ட பவுலில் ஒரு பவுல் வந்து கோதுமை மாவு, அப்புறம் சோடா உப்பு, அப்புறம் தயிர் சேர்த்திக்கிறேன், ஆரோக்கியா தயிர், அப்புறம் வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வந்து இதை வந்து இப்போ சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சீராவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு தான் திருப்பணும், எல்லா பக்கமும் திருப்பக்கூடாது. ஓகே, மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பும்போது எந்த மாதிரி கரெக்டாக வரணும்னா பதம் வந்து கேக் செய்கிறதுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட் வந்து எங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை. எங்கள் வீட்டிலே எப்படி பட்டர் பேப்பர் செய்கிறதுன்ட்டு அது ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தட்டு வச்சுட்டு அதில் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு பட்டர் ஷீட் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அதை தட்டுக்குள்ளே வச்சு நல்லா எண்ணெய் தடவிக்கல, எல்லாத்துக்கும் ஃபுல்லாக எண்ணெய் தடவி முடிச்சுட்டு ரெடி பண்ணி இப்போது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு, இப்போது நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து அந்த பட்டர் எண்ணெய் தடவி வச்சா தட்டில் வந்து ஊற்றிட்டு, இப்போ நல்லா அதை வந்து டேப் பண்ணிக்கணும். ஏன்னா பபிள்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும் நல்லா. இவ்வளோ ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு கேக் ரெசிபி சொல்லி கொடுத்துரு. அது 3 இன்க்ரீடியன்ஸ் தான், நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. சர்க்கரை, கோதுமை மாவு, சோடா உப்பு, லைட்டாக சால்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். இப்போ டேப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடாய் இப்போ காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு, புகை வருது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போது பேக்கிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ண கேக் பேட்டரை வந்து இந்த கடாய் மேலே வச்சுட்டு அதை ஃபுல்லாக காற்று வெளியே வராத அளவுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வைக்கணும். ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 40 மினிட்ஸ் மூடி வைக்கணும். 40 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். அப்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் விடலை எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து நான் ஒரு சாக்கு எடுத்திருக்கேன். சாக்கு எடுத்து அதில் வந்து குத்தி பார்க்குறேன். நாங்கள் ஆயில் போடல, எக்கு போடல, எதுவுமே போடல. ஆனால் ஸ்பாஞ்சியாக எங்களுக்கு வந்து கோதுமை மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சாக்கில் குத்தி பார்க்குறேன், அது ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் எங்களுக்கு. இப்போ வந்து அதில் ரொம்ப நல்லா ஆற விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும் ஒரு 10 நிமிஷம். நல்லா இப்போ எனக்கு ஆறிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுட்டு அதனால் தண்ணி அதில் இதாகி கொட்டி அந்த இடம் மட்டும் இதாகிடுச்சு, எங்களுக்கு தண்ணி பட்டு அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை சுற்றி சாக்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் திருப்பிக்கிட்டு இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போது இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக் வந்து எங்களுக்கு ரெடியாக இருக்குது. நான் இப்போ வேறு இதில் வந்து மாற்றிக்கிறேன் கேக்கை வந்து வேறு தட்டில். இப்போ பாருங்கள், காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக கேக் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் எவ்வளோ அழகாக நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி 3 இன்க்ரீடியன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து எப்படி எங்களுக்கு ஸ்பாஞ்சி கேக் வந்துருக்கு பாருங்கள். நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். பாப்பா வேறு இடையில வந்துட்டு அவ்வளோ காமிக்கிறேன்ட்டு வந்துட்டு இருந்தா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த கேக் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி திடீர்னு கேட்டாங்கன்னா, பக்கத்தில் எங்கேயாச்சும் பேக்கரி இல்லைன்னா நாங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அமுத்தி பார்த்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.